மூக்கினை எந்நேரமும் தோண்டி கொண்டே இருப்பவர்களுக்கு மூக்கு நடு எலும்பில் காயங்கள் ஏற்பட்டு அங்கு பக்குகள் உருவாகிவிடும். பின்பு அந்த பக்குகளை அகற்ற வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் மீண்டும் மீண்டும் தோண்டுவர். அங்கு அமைந்திருக்கும் மெல்லிய இரத்த குழாய்களான கீசல்பாக்ஸ் பிளெக்சஸ் உடைந்து ரத்தம் வழிய நேரிடலாம். சிலருக்கு அந்த மூக்கு எலும்பில் துளைய ஏற்பட்டு அறுவை சிகிச்சை கூட புரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அவர்கள் நகங்களில் இருந்து கிருமிகள் உள் சென்று பல தொற்றுக்கள் ஏற்படும். அது மூளைக்கே கூட ஆபத்தாய் முடிந்து விடலாம். காரணம், மூக்கு பகுதியில் அமைந்திருக்கும் இரத்த குழாய்கள் நேரடியாக மூளையினை அடைபவை. சிலர் தங்களை அறியாமலே இதனை செய்கின்றனர். அவர்கள் தங்கள் விரல்களை சுத்தமாக வைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் தங்கள் நகங்களினையும் முழுவதுமாக வெட்டி இருத்தல் வேண்டும். காரணம், அவர்கள் தன்னிலை மறந்து இப்பழக்கத்தில் ஈடுபட்டால் கூட நகங்களினால் உள்ளே கீறல்கள் ஏதும் ஏற்பட்டு விடக்கூடாது. இவன் ஒருவன் நம்மை நிம்மதியாக மூக்கு கூட தோண்ட விட மாட்டேங்கிறானே என்ற எண்ணம் வேண்டாம். நண்பர்களே, சற்று சிந்தியுங்கள். நன்றி.